உங்களுடைய சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? 2 பேர் ஒரே சாப்பாடு ஒரே அளவில் சாப்பிட்றாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் சுகர் லெவல்ஸ் ரைஸ் ஆகுது, இன்னொருத்தருக்கு பெருசாக ரைஸ் ஆகலை. என்ன சீக்ரெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான உணவை தான் சாப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லஞ்சுக்குன்னு எடுத்தால் ஒரு சாதம், காய், கூட்டு, கறி, முட்டை, இந்த மாதிரி எல்லாமே எல்லாரும் சாப்பிட்றோம். ஸோ பிரச்சனை நம்ம என்ன சாப்பிட்றோன்றதை தாண்டி நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோம் அண்ட் அந்த சாப்பாடை எந்த ஆர்டரில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல தான் அந்த பெரிய சீக்ரெட்டே ஒளிஞ்சிருக்கு. முதல்ல நம்ம எதை சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீனை தான் முதல்ல சாப்பிடணும். ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீனை முதல்ல எடுத்துக்கும் போது டிலேட் கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் நடக்கும். அதாவது நம்ம வயிறில் வந்த உணவு ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஷன் ஆகும். அப்படி ஆகும்போது ஸ்லோவாக தான் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீனை முதல்ல எடுத்துக்கும் போது சில ஹார்மோன்ஸ் அதை ட்ரிகர் பண்ணும். GLP-1, CCK, இது மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய வயிறுக்கு ஃபுல்லான ஒரு சிக்னலை கொடுத்து நிறைய நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். அதனால நம்ம நச்சு தீனி நிறைய சாப்பிடாமலும் இருப்போம். நெக்ஸ்ட் என்ன சாப்பிடணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது முதல்ல புரதச்சத்தையும் நார்ச்சத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக தான் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். இப்படி நம்ம சாப்பிடும்போது 30-40% நம்மளுக்கு சுகர் ரொம்ப அதிகமாக ஸ்பைக் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை, எந்த ஆர்டரில் சாப்பிட்றோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு சூப்பர் சீக்ரெட் சொல்லட்டுமா? சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் இன்னும் மேம்படும். அதுவும் சுகர் ஸ்பைக் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டான ஆர்டரில் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்ணி பாருங்களேன். சுகர் லெவல்ஸ் ரொம்ப பீக்குக்கு கண்டிப்பாக போகாது, ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது ஒரு சின்ன சேஞ்ச் தான், ஆனால் உங்கள் சுகர் கண்ட்ரோலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். மேடம், எனக்கு ஒரு டவுட்டு. ஆர்டரில் சாப்பிட சொன்னீங்களே, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா சுகர் லெவல் குறையுமா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன ஆன்சர்ன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைஷாலி ஹோமிக் கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.